ஸோ நீட் ஆன்லைன் பயாலஜி ஆன்லைன் கிளாஸஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். அதாவது நம்ம இது தமிழில் நாளமில்லா சுரபிகள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாளமில்லா சுரபிகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நாளமில்லா சுரபிகள் வந்து ஏன் இந்த நாளமில்லா சுரபிகள் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இது செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த வேதிப்பொருள் வந்து இது என்டையர், அதாவது உடல் முழுவதும் வந்து பரவதுக்கு எந்த ஒரு பாதையும் இதுக்கு கிடையாது. எந்த ஒரு டியூப்லைக் ஸ்ட்ரக்சரோ எதுவுமே கிடையாது. பட் இது எப்படி போகும் அப்படின்னாக்க இது செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் வேதிப்பொருட்கள் வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பிளட் மூலமாக என்ன ஆகும்னா, ரத்தம் மூலமாக என்டையர் பாடிக்கு வந்து என்ன ஆகுது, இது சர்க்குலேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்லஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ்க்கு என்ன பேர் அல்லது வேதிப்பொருட்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன்ஸோடைய மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது நம்மளோட என்டையர் பாடி ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன். ஓகேங்களா? ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளுடைய வகைகள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பீனியல் கிளாண்ட். இது தமிழ்லையும் நம்ம பீனியல் கிளாண்ட் சொல்கிறோம். சரிங்களா? இங்கிலீஷில் எழுதி போட்டிருக்கோம் உங்களுக்கு, பட் தமிழ்லையுமே உங்களுக்கு பீனியல் கிளாண்ட் சொல்கிறோம். ஸோ இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினுடைய பார்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த பீனியல் கிளாண்ட். இது செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து செரட்டோனின். தென் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் கண்ட்ரோல் பை த ஸ்லீப். எஸ்பெஷலி பார்க்கும்போது இட் ஆக்ட் அஸ் ஏ பயாலஜிக்கல் கிளாக். ஸோ தமிழ் வந்து என்ன சொல்கிறோம், உயிரி கடிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ இது பிட்யூட்டரி கிளாண்ட் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி வந்து எல்லா அதர் லைக் நாளமில்லா சுரப்பிகளுடைய ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் இதை மாஸ்டர் கிளாண்ட் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட், அதாவது அதர் நாளமில்லா சுரப்பிகளுடைய ஃபங்க்ஷனை இதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மூணாவது பார்க்கக்கூடியது தைராய்டு கிளாண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிக் ரேட்டை வந்து என்ன பண்ணுது, அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து ரெகுலேட் பண்ணுது, ஒழுங்குபடுத்துது. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த தைராய்டு கிளாண்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் தைராய்டு கிளாண்ட். தென் நெக்ஸ்ட்டு பேராதைராய்டு கிளாண்ட். இந்த தைராய்டு கிளாண்டுக்கு இன்பிட்வீனில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இந்த பேராதைராய்டு கிளாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய கால்சியம் அண்டு பாஸ்பரஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த பேராதைராய்டு கிளாண்ட். நெக்ஸ்ட்டு தைமஸ். ஸோ தைமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்யூன் ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய நம்மளோட நோய் எதிர்ப்பு திறனில் முக்கிய பங்கு வகிக்குது இந்த தைமஸ். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா செஸ்ட் ரீஜியன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த தைமஸ் ரீஜியன். தென் நெக்ஸ்ட்டு பேன்கிரியாஸ். ஓகேங்களா? ஸோ தமிழ் நம்ம அதுன்னு சொல்கிறோம், கணையன்னு சொல்கிறோம். இது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் செய்யுது. நாளமுள்ள சுரபியாகவும் நாளமில்லா சுரபியாகவும் இது வேலை செய்யுது. ஓகேங்களா? கணையத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன் இருக்குது. நாளமில்லா சுரப்பி செய்யக்கூடிய ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ரெண்டு விதமான ஹார்மோனை இது வந்து செக்ரெட் பண்ணுது. ஒன்று வந்து குளுக்ககான், இன்னொன்று வந்து இன்சுலின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அட்ரினல் கிளாண்ட். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா கிட்னியினுடைய மேற்புறத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது இந்த அட்ரினல். ஸோ 2 அட்ரினல் கிளாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அட்ரினல் சுரப்பி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ரெகுலேட் மெட்டபாலிசம் அண்ட் ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து ஒழுங்குபடுத்துது. அதுக்கப்புறம் ஃபைட் அண்ட் ஃபைட் அப்படின்னா ஆன்டகோனிஸ்டிக் ப்ராசஸ் சொல்கிறோம், நம்ம ஆன்டகோனிஸ்டிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு சமயம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணணும், பேலன்ஸ்டாக மட்டும் வரும். இல்லை அதிகமாக இருந்தது, தேவைக்கு அதிகமாக இருந்தது, ஹார்ட் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பேலன்ஸ்டாக கொண்டு வரும். அப்போ ஹார்ட் ரேட்டை வந்து குறைக்கும், லெஸ் பண்ணும். சரிங்களா? இதை ஆன்டகோனிஸ்டிக் ப்ராசஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிட்னி. ஸோ கிட்னி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நம்முடைய வயிற்றுப்புறத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. 2 கிட்னி நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஹியூமன். ஓகேங்களா? ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ஹேமட்டோபோய்டின் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரெட் பண்ணுது. இதுதான் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா பிளட் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஆர்பிசி, டபிள்யூபிசி, தென் பிளேட்லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேமட்டோபோய்டின் ஹார்மோன். இது செக்ரெட் பண்ணக்கூடியது கிட்னி. த லாஸ்ட் ஒன் இஸ்
டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ். ஓகேங்களா? மேல் அண்ட் ஃபீமேல், ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆணுக்கு வந்து டெஸ்டிஸும் பெண்ணுக்கு வந்து ஓவரிஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதனோட மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது டெஸ்டிஸ் வந்து என்ன பண்ணுது, இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அண்ட் தென் ஓவரிஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ஓவம் ப்ரொடக்ஷன். ஸோ உங்களுக்கு இன்னும் வேற நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னாக்கா, நாளமில்லா சபைகள் பற்றிய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.